வணக்கம். என் பெயர் மோனிகா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி பேச போகிறேன். மனிதன் உயிர் வாழ்வதற்கு நீர் உணவு எவ்வளவு அவசியமோ அது போன்ற நம் அறிவை வளர்ப்பதற்கு சரியது தவறது என்பதை புரிந்து கொள்ள கல்வி அவசியமாகும். கேடில் விழுச்செல்வம் ஒருவருக்கு மாடல்ல மற்ற பிற என்கிறார் பொய்யாமொழி புலவர். அதாவது உலகத்தின் மனிதர்களுக்கு கல்விதான் சிறந்த செல்வம். ஏனைய செல்வங்கள் இதற்கு இணையாகாது என்பது பொருள். மனித வாழ்க்கையில் உயிர்வான எண்ணங்களும் உன்னதமான குணங்களும் எம்முள் தோன்ற வேண்டுமெனின் கல்வி என்பது அவசியம். வாழ்க்கை என்ற வீட்டில் கல்வி என்ற விளக்கு ஏற்றப்பட்டால்தான் எமது வாழ்வானது பிரகாசிக்கும். இதுவே பிற விலங்குகளிடம் இருந்து மனிதர்களை வேறுபடுத்தி காட்டுகிறது. கல்விதான் ஒரு மனிதனது அறிவு கண்களை திறக்கின்றது, பகுத்தறிவு உருவாக்குகிறது. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறார் ஔவையார். ஒரு நாட்டின் அரசனுக்கு அந்த நாட்டின் மட்டுமே சிறப்பிக்கப்படுவார். ஆனால் கல்வி அறிவை பெற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்றி, வணக்கம். அடுத்து அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் டி நிதர்ஷினா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்ப திருக்குறள் கூறப்போகிறேன். அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முகற்றே உலகு. தீனால் சுட்ட புண்ணுள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவிட கற்ற கசட கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக காலத்தினால் செய்து நன்றி சிறிதெனும் ஞானத்தின் மானம் பெரியது. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு. துப்பார்க்கு துப்பாய துப்பார்க்கு துப்பார்க்கு துப்பாய தூவு மலை தொடனை தூர்மணற்கேணி மாந்தற்கு கடனை தூர்மடிவு வாய்மை எனப்படுவது யாதேனின் யார் தோன்றும் தீமை இல்லாத சொல்ல இன்னா செய்தாரே ஒரு தல் அவர் நான நன்மையின் செய்தி விடார். அறிவுடையார் எல்லாம் உடையர் அறிவிலாருடைய ஏனும் இல்லார். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளார் மட்டினும் தலைமை நீர்த்து உடுக்கை இளந்தவன் கைபோல அங்கே எடுக்கொண்டு களைவுதாம் நட்பு. இனிய உலகாக இன்னாத கூறல் கரையிற்ப காய்கவன் ரற்று நீரின்றி அமையாது உலகு நின்று யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. நன்றி மறுப்பது நன்று என்று நன்றல்லது அன்றே மறுப்பது நன்று எடுப்பதும் கெட்டாருக்கு சார்வர் மற்ற ஆங்கி எடுப்பதும் எல்லாம் மலை பணியுடைய நின் சொல்ல நாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பெற ஈண்ட பொழுதின் பெரியோக்கும் தன்மகனை சாடோர் என கேட்ட தாய் துணை நலம் ஆக்கம் தருவும் இயல் நலம் வேண்டியெல்லாம் தரும் தக்கா தகிலார் என்பவர் அவர் அரட்சித்தார் கடவுளும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பி ஹெத்தா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்களை பற்றி பேச போகிறேன். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மையார் ஆவார். ஒத்துழையாமை இயக்கம், அந்நிய துணி எரிப்பு சட்ட மறுப்பு இயக்கம் போன்ற பல போராட்டங்களில் கலந்து கொண்டார். காமராஜர் 1954 முதல் 1963 வரை 9 ஆண்டுகள் தமிழக முதல்வராக பணியாற்றினார். இதனால் கல்வி கண் திறந்த காமராஜர் என்று அழைக்கப்படுகிறார். நன்றி, வணக்கம். Speech on Mahatma Gandhi. Good morning everyone, respected chief guest, teachers, parents and all my dear friends. My name is Ritika Sri. Today I am going to speak about the father of our nation, Mahatma Gandhi. Mahatma Gandhi, a great freedom fighter. He was born on 2nd October 1948 in Porbandar, Gujarat. His father's name was Karamchand Gandhi and mother's name was Putlibai Gandhi. He was a great follower of peace and non-violence. His birthday celebration every year is Gandhi Jayanti. He was here. Thank you all. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் யசுதர்ஷன். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் கல்வி கவிதை பற்றி கூறப்போகிறேன். கல்வி கவிதை. கல்வி எனவும் இத்தை கழிக்க முடியாது சொல்ல நல்ல நல்ல முயற்சி என்றென்றும் திகட்ட கடலின் ஆழமே கருக்கும் மேகமே இமயத்தில் உயரமே வானத்தில் நீங்கள் போதும். என் பெயர் ஜி ஹரிணி. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று நான் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் பொன்மொழிகள். கனவு காணுங்கள், ஆனால் கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பது அல்ல. உன்னை தூங்க விடாமல் பண்ணுவது எதுவோ அதுவே உணர்ச்சி கனவு. வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள். ஒரு முறை வந்தால் அது கனவு, இருமுறை வந்தால் அது ஆசை, பலமுறை வந்தால் அது லட்சியம். கனவு காணுங்கள். கனவிலிருந்து சிந்தனைகள் பிறக்கும், சிந்தனைகள் செயலாகும். ஒரு நல்ல புத்தகம் 1000 நண்பர்களுக்கு சமம், ஆனால் ஒரு நல்ல நண்பன் ஒரு உலகத்திற்கே சமம். வெற்றி பெற வேண்டும்
இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி. துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு தோல்வியே இல்லை. நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் நமது இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அடுத்து முடிச்சிடலாமா போருங்க. இது ஒரே ஆளுக்கா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சித்தார்த். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்போது நான் பேசும் தலைப்பு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் கவிதைகள். அறிவின் கூர்மை, ஒழுங்கின் சீர்மை, வீரத்தின் செழுமை, தீரத்தின் முழுமை, துணிவின் எல்லை, தியாக ஒரு முல்லை, சீரிய தலைமை, போற்று